अस्सलाम वालेकुम वेलकम टू माय चैनल ஷாஷா டைரி ஈத் vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சவுதி அரேபியாவில் ஈத் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இது ஈத்க்கு 2 நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஸோ இங்கே சவுதி அரேபியா கோபரில் பார்த்தீங்கன்னா ஈத்க்கு முன்னாடி லைக் நம்மளுக்கு 29 நோன்பு வருமா இல்லை 30 நோன்பு வருமானு தெரியாது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸோ யாராவது ஒருத்தவங்க ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி மெஹந்தி ஸ்டால் போடுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் 28th நைட்டே போயிட்டு என் பொண்ணுக்கு மெஹந்தி போட்டேன். ஸோ இங்கே ஒரு ஸ்ரீலங்கன் இந்த இயர் தான் இவங்க எனக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இங்கே தமாம் அண்ட் சவுதி அரேபியாவில் ஹென்னா ஆர்டிஸ்டாகவும் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அவங்களுடைய நம்பர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி மெஹந்தி போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் இஃப்தியார் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது லைக் நாளைக்கு தான் ரம்ஜான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் திங் நம்மளுக்கு க்ரோசரிஸ் வாங்கணும். ஸோ அதனால் நாங்கள் கிளம்பி லூலுக்கு வந்துட்டோம். ஸோ என்னென்ன க்ரோசரி வேணுமோ அது எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரஷ் லூலுலையுமே. ஏன்னா இந்த வருஷம் மேக்ஸிமம் 30 நோன்பு கிடைக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் மக்ரிப் முடித்த உடனே இந்த மாதிரி நாளைக்கு ஈதுன்னு சொல்லிட்டோன்னே எல்லாருமே கிளம்பியாச்சு. இங்கே நெக்ஸ்ட் டே நம்ம எப்பயுமே தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு போவோம். அங்கே பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு எல்லாமே கிஃப்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, சின்ன சின்ன கூடி பேக்ஸ். அதில் வந்து டாய்ஸஸ் இருக்கும், சாக்லேட், பிஸ்கெட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ என் பொண்ணுமே நானும் இந்த இயர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக லாஸ்ட் இயர் வெறும் நாங்கள் சாக்லேட் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இந்த வாட்டி சரி கூடி பேக்காக கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கினோம். ஸோ லூலுவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கூடி பேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதுக்கு நம்ம நிறைய சாக்லேட் வாங்கி நம்மளே பேக்ஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ் எல்லாமே நிறைய ஆஃபரில் தான் இருந்துச்சு. ஸோ அதுவுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், மில்க் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈதுனா நாங்கள் ஃபஸ்ட் டே அதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து தூங்க மாட்டோம். மற்றவங்க எப்படின்னு தெரில. ஸோ நாங்கள் வந்து முன்னாடி நாள் தூங்க மாட்டோம். என்னென்ன ப்ரிப்ரேஷன் இருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே பண்ணி வச்சுட்டு ஃபஜருக்கே மேக்ஸிமம் மஸ்ஜித்துக்கு போயிடுவோம் ஈத் தொழுகைக்காக. இந்த இயருமே அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணி வச்சிட முடியாது. லைக் டெசர்ட்டு, ஸ்வீட் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறப்போ முன்னாடியே பண்ணி வச்சுருவோம். பிகாஸ் இங்கே ஃபஜருக்கு போனால் தென் ஈத் ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணணும், எல்லாருக்குமே ஈதுக்கு அன்றைக்கி ஃபோன் பண்ணணும். ஸோ டைம் இருக்காது. அதனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 75% ஒர்க் எல்லாமே முடிச்சு வச்சுட்டு போகணும் அப்படின்னா தென் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம பள்ளிவாசல்லேருந்து வந்தோடனே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறதுனால சுத்தமாக முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் செஞ்சு வச்சிட்டோன்னா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுமே முடிச்சுட்டு நம்ம உடனே தூங்கிடலாம். ஸோ அந்த ஒரு பிளான் தான். ஸோ அந்த மாதிரி தான் எவ்ரி இயர் நாங்கள் பண்ணுறது. ஸோ இந்த இயருமே அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெட்லாப்பம். ஸோ முன்னாடியெல்லாம் ஈது அப்படின்னாலே எங்கள் அம்மா வெட்லாப்பம் தான் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு வேறு டிஷ்ஷே தெரியாதா ஈதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்த காலம் போய் இப்போ ஈது அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வருது வெட்லாப்பம் தான். ஸோ நான் வந்து தேங்காய் பால் போட்டு தான் பண்ணுவேன். முட்டை, தேங்காய் பால், நாட்டு சர்க்கரை, இது கூட கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுவேன், கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிட்டா இது கொஞ்சம் வெந்துடும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தேன், ஷீர் குருமா ஹைதராபாதி ஸ்டைலில். பால் நல்லா பாயில் ஆகிட்டு ஸோ அதில் அந்த சேமியா தென் நட்ஸு அண்ட் டேட்ஸ் இது எல்லாமே நல்லா கீயில் ரோஸ்ட் பண்ணிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஷீர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈது தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றோட போகக்கூடாது, எதுவுமே சாப்பிடாமல் போகக்கூடாது. ஸோ அதனால் எப்பயுமே எங்கள் வீட்டில் அப்பா அண்ணெல்லாம் தொழுகைக்கு போகிறப்ப எங்கள் அம்மா பண்ணுற ஒரு டிஷ் வந்து ஹரீரா. ஸோ இதை நட்ஸை வந்து சோக் பண்ணிவிட்டு நல்லா அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு பாலில் ஒரு பாயில் வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியும் கொடுக்கலாம். பசங்களுக்குமே கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஷேக் தான் அது. நம்ம டெய்லி பேசிஸ்லேயுமே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் காலையில் குடிச்சிட்டு எப்பயுமே பள்ளிவாசலுக்கு போவோம். அதுக்கப்புறம் போயிட்டு வந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம், ஈவன் இந்தியாவில் இருந்தாலுமே. ஸோ இங்கேயும் அதே தான் நானும் ஃபாலோ பண்ணேன். ஸோ தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸோ அது ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ரொட்டி அண்ட் சிக்கன் கிரேவி மெயின் டிஷ்க்கு பண்ணலான்னு பிளான். ஸோ அதுக்காக ரொட்டிக்காக மாவுமே பிசைஞ்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம வந்தோடனே சாப்பிட ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சிக்கன் கிரேவியுமே ரெடி பண்ணியாச்சு. தென் நம்ம பிளான் பண்ண டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா வெட்லாப்பம். ஸோ அதுவுமே ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது. ஷீர் குருமா இதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். தென் ஹரீராவும் ரெடி பண்ணிட்டேன். மாவுமே பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியுமே ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வடை கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து ஊற வச்சு அதை அரைச்சி வச்சுட்டேன். அது தொழுகைக்கு போயிட்டு வந்து தான் வடை செய்யணும். ஸோ இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்களுமே குளித்து முடிச்சுட்டு ஸோ ஈத் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நாங்கள் கோபரில் இருக்க கிராண்ட் மாஸ்க்கு கிளம்பியாச்சு.
கோபர் வந்ததுலேருந்து ஈத் ப்ரேயர்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்கில் தான் போகிறேன். தென் கொஞ்சம் பேர் சொன்னாங்க தமாமில் வந்து தமிழ் ஈத் ப்ரேயர் நடக்குது அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் போனதில்லை. நீங்கள் யாராவது போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள். லொக்கேஷனுமே எங்களுக்கு தெரியல. ஸோ அது சீக்கிரமாகவும் போகணும். அப்போ தான் நம்மளுக்கு இடமும் கிடைக்கும், as well as நம்மளுக்கு ப்ரேயரும் கிடைக்கும். இங்கே கோபரில் உள்ள கிராண்ட் மாஸ்க்கு கிட்டக்க தான், அதுக்கே எங்களுக்கு இடம் கிடைக்காது. நாங்கள் வெளியில் உள்ள கிரவுண்ட்ஸில் தான் மேட் போட்டு உட்காந்து ஈத் ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஈது தொழுகையும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஷூட் அங்கே இருக்கும், அதுவுமே பண்ணி முடிச்சாச்சு. வீட்டுக்கு வந்து செஞ்சு வச்சுருக்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லாருக்குமே ஃபோனும் பண்ணியாச்சு. தென் சாப்பிட்டு எல்லோரும் தூங்கிட்டோம். தூங்கி எழுந்துச்சி இங்கே ஆஃப்டர்நூனு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீந்தது தான் ஆஃப்டர்நூனும் சாப்பிடுவோம். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் தான் இங்கே பிரியாணி பண்ணுவோம். ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மதியமே பிரியாணி பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் இங்கே மாறிடுச்சு. ஈவினிங் தான் பிரியாணி பண்ணுறதுனால நோன்பு டைமில் எது காலி ஆகுதோ இல்லையோ, இந்த அடிக்கடி காலி ஆகிறதே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான். ஸோ அதுவுமே காலியாக இருந்துச்சு. நோன்பு அப்போது செஞ்சு வச்சா கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்தது, அதை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ பிரியாணி செய்கிறப்ப சுத்தமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். ஸோ இந்த வாட்டி என்னன்னு தெரில, எப்பயுமே இந்தியன்ஸ் மட்டன் சொல்லிட்டு வெளியில் தான் வாங்குவோம். ஸோ லூலூலே வந்து நல்ல மட்டன் கிடச்சிது. ஸோ அங்கேருந்தே மட்டன் வாங்கியாச்சு. வாங்கி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஈத் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. ப்ளஸ் நம்மளும் நம்மளோட பெரியவங்க வீட்டுக்கு போயிட்டு ஈத் விஷஸ்க்காக போவோம். இங்கே யாருமே அப்படி இல்லை. இங்கே நம்ம தனியாக இருக்கிறதுனால ஈவினிங்கு வெளியில் கிளம்பிடுவோம். ஸோ இந்த வாட்டி கோபரில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் போடல, ஈதுக்காக தமாமில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதை போயிட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸுமே பார்த்து எங்களோட ஈத் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக முடிஞ்சிருது. ஸோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குமே ஈது நல்லபடியாக போயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் நோன்பு டைமில் கேட்ட எல்லா துவாவுமே கபூல் ஆகணும். ஸோ யார் யாரெல்லாம் என்னென்னலாம் துவா கேட்டிங்களோ கண்டிப்பாக அது கபூல் ஆகும். ஸோ எனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.